அண்மைச் செய்தி. பழனி கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்பு தொடர்பான உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மாற்று இடம், புதிய பேருந்துகள் வாங்குவது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. கிரிவலை பாதை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் வழங்குவது தொடர்பாக இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். மாற்று இடம், புதிய பேருந்துகள் வழங்குவது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் தர வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பழனி கிரிவல பாதை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் வழங்குவது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மாற்று இடம், புதிய பேருந்து நிலையம் வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விளக்கம் தர வேண்டும் என்றும் அந்த ஆணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அறிக்கை தர வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். பழனி கிரிவல பாதை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் வழங்குவது, புதிய பேருந்துகள் வாங்குவது தொடர்பான டெண்டர் விடுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சகாய பிரதிபா. சகாய பிரதிபா, எந்த வழக்கின் கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது? கார்த்திகா, பழனி கிரிவல பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பான விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போதே கிரிவல பாதை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் வழங்குவது, புதிய பேருந்துகள் வாங்குவதற்காக டெண்டர் விடுவது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்காக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் பழனி கோவிலில் உள்ள கிரிவல பாதையில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக மதுரை கிளையில் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டது. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்ற உத்தரவை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் அமர்வு கிரிவல பாதை அருகே கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து 159 கட்டுமானங்கள் உள்ளதாக முன்பே அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் விங் ஸ்டேஷன், நெடுஞ்சாலை பகுதி என மொத்தம் 309 ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பழனி கோவில் மற்றும் கிரிவல பாதை ஆக்கிரமிப்பாளர்கள் குறித்த புள்ளி விவரங்களை வழங்குவதில் மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளது. ஆகவே வருவாய்த்துறையினரும் கோவில் நிர்வாகத்தினரும் சரியான தகவலை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதே போல பழனி கோவில் கிரிவல பாதையில் கோவில் நிலங்களை ஆக்கிரமித்தவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதில் நியாயம் உள்ளது. ஆனால் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பகுதியை ஆக்கிரமித்தவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தொடர்ச்சியாக அந்த கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளில் இருந்தவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவது, புதிய பேருந்துகள் வாங்குவது, அதற்காக டெண்டர் விடுவது உள்ளிட்டவை குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்காக இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். கார்த்திகா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சகாய பிரதிபா.